ரீசெண்டா வெளிவந்த ரெட்ரோ. லைக் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஃபேவரட் இருக்கலாம். ஒரு பாட்டுல அந்த தன்னுடைய குரல் மூலியமா ஒரு ஏக்கத்த வெளிப்படுத்த முடியும், ஒரு தவிப்ப வெளிப்படுத்த முடியும்னா, நீங்க பாடுன வந்து எதற்காக மறுபடி. ஆமாமா. எப்படி இது பாசிபிள் ஆச்சு? எப்படி இந்த வாய்ப்பு? முதல்ல என்ன சொன்னாருன்னா, இது மேல் சாங் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் அது வந்து டூயட் மாதிரி ஆகுது. அந்த சாங்கே டூயட்டா கன்வெர்ட் பண்றாங்க. ஸோ மேல் ஃபீமேல் டூயட்டாக ஒரு சரணம் நீங்க, ஒரு சரணம் ஃபீமேலா இருக்கும்னாரு. அப்புறம் ஃபார் சம் ரீசன் வந்து தட் ஹஸ் பிகம் அ ஃபீமேல் சாங். ஃபுல்லாவே ஃபீமேல் சாங் ஆயிடுச்சு அப்படின்ட்டாரு. சரி ஓகே அப்படின்னு இது பண்ண. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, திடீர்னு ஒரு நாளைக்கு கூப்பிட்டாரு. இல்லை சார் இப்போ திடீர்னு வந்து ஃபீமேல் வெர்ஷன் ஒன்று அது ஆடியோலாம் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஆடியோ ரிலீஸ் ஆகி ஆனால் அதில் என்ன அனௌன்ஸ் பண்ணிட்டாருன்னா, இந்த ரெட்ரோவில் உள்ள எல்லா சாங்ஸ் எனக்கு இந்த ஆல்பமே டோட்டலாக பிடிச்சிருக்கு. ஸோ இதோடைய பி சைடு ஒன்று நான் ஒன்று அலோவ் பண்ண போகிறேன். அது ரெட்ரோ ஏ ரெட்ரோ பின்னு ஒன்று பண்ண போகிறேன். பட் ஃபிலிம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் இது ஆல்பமாக வந்தது ஆக்சுவலாக அந்த சாங். ஓகே, அதுக்கப்புறம் தான் அந்த ஒர்க் பண்ணீங்க. ஆமாமா. பட் அது என்னன்னா அதை பண்ணுற அன்னைக்கே ரீல்ஸ் போட்டார் அவர் ஆக்சுவலாக அதை வச்சு. ரீல்ஸ் போட்டு பார்த்தீங்கன்னா ரீல்ஸே எக்கச்சக்கமாக பிச்சுட்டு போயிடுச்சா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மேல் வெர்ஷன் வந்தப்புறம் பார்த்தீங்கன்னா மேல் வெர்ஷனுக்கு உண்டான வியூவர்ஷிப் வந்து ஆக்சுவலாக அதுக்கு வீடியோ அப்படின்னா நாங்கள் மேக்கிங் வீடியோ எடுத்தோம். பட் ஆனால் சூர்யா சார் வந்து அதை கேட்டு நான் இல்லை சார் இது ரொம்ப நல்லா இருக்குது, இதுக்கு பெரிய கௌரவம் பண்ணுங்க இந்த சாங்க்கு அப்படின்னாராம். ஸோ சொன்ன உடனே என்ன ஆயிடுச்சுனாக்கா அவங்க வந்து ஃபிலிமில் யூஸ் பண்ணாத சில ஷார்ட்ஸை வச்சு இதுக்கு தனியாக வீடியோ பண்ணி ஓகே அப்படிதான் ஆக்சுவலாக அதில் நீங்கள் ரெட்ரோவில் வந்து மேல் வெர்ஷனில் பார்த்த அந்த சீன் எதுவுமே ஃபிலிமில் இருக்காது ஆக்சுவலாக.